ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சத்தான டேஸ்டான கேரட் பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யலாம்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கேரட் பீட்ரூட் பொரியலுக்கு நம்ம முதல்ல ஒரு பொடி செஞ்சுக்கலாம். இதுக்கு ஒரு 3 மிளகாய், 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், வேர்க்கடலை ஒரு 4, 2 கருவேப்பிலை இலை. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். குறிப்பாக ஜீரகம் கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது ஹோட்டல் டேஸ்ட்டை விட நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்தா கருகி போயிடும் இந்த ஜீரகம். இப்போ இதை ஆற வச்சு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் நான். இதை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது வேர்க்கடலை இருக்கிறதுனால நல்லா நைஸாக அரைச்சா எண்ணெய் விட்ட மாதிரி ஆகிடும். கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ வானலில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். இதில் 1/2 ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ 4 பச்சை மிளகாய் அதை போட்டுக்கிட்டேன். ஒரு கலக்கி விட்டுடலாம். மீடியம் சைஸ் ஒரு 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் பார்க்கலாம். இந்த பாருங்கள் வந்துடுச்சு. இப்போ துருவி வச்சுருக்க கேரட் பீட்ரூட்டை போட்டுக்கலாம். இப்போ இதை கலக்கி விடணும். இப்போ இந்த கேரட் பீட்ரூட் பொரியலுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இது ரெண்டையும் நல்லா கலக்கி விடலாம். இப்போ இந்த பொரியலுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாங்க. அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இது அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு ஆவிலேயே வேகட்டும். இது சீக்கிரமாக சட்டுன்னு வெந்துடும். இது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கும்போது நல்லா உள்ளேயும் நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக நல்லா வெந்து வரும். அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இதை மூடி வச்சிடலாம். சட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் வேகட்டுங்க. இந்த காய் வேகிறதுக்குள்ளே இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத அரைச்சிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சா வேர்க்கடலை ஒரு மாதிரி எண்ணெய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பொரியலை திறந்து இந்த மாதிரி கலக்கி விடணும். அப்போ தான் நல்லா ஈவனாக வேகும். கீழே வெந்து மேலே வேகாமலும் இருக்காது. இந்த மாதிரி கலக்கி விட்டால் தான் நல்லா ஈவனாக வேகும். இப்போ காய் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியிலேருந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கணும்.
இதோட கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாம். இதை இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது ஹோட்டல் டேஸ்ட் நல்லா வருங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டான கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.